இன்று மகா கும்பமேளா ஆரம்பம். கும்பமேளாவின் கதை. வான கோளத்தில் ஒரு பார்க்கடல் இருந்தது. அங்கு அசுரர்களும் தேவர்களும் ஒரு காவிய கடையலுக்கு ஒன்று கூடினர். இந்த நம்ப முடியாத சம்பவத்தின் நோக்கம் அண்டக்கடலின் ஆழத்தில் மறைந்திருந்த விலைமதிப்பற்ற உடைமைகளை மீட்டெடுப்பதாகும். வெளிச்சத்திற்கு வந்த அனைத்து ரத்தினங்களிலும் நித்திய ஜீவனுக்கான திறவுகோலை கொண்டிருந்த அமிர்த கலசம் மிகவும் தேடப்பட்டது. பானை வெளிவந்ததும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே ஒரு பெரிய போர் வெடித்தது. நமது உலகில் 12 ஆண்டுகளுக்கு சமமான வானத்தில் 12 நாட்கள் மோதல் தொடர்ந்தது. அண்ட சமநிலையை பாதுகாக்கவும் நீதியை பாதுகாக்கவும் தேவேந்திரனின் தலைமையில் தேவர்கள் அமிர்தத்தை தேடினர். பிசாசுகள் சக்தி மற்றும் பேராசையால் தூண்டப்பட்டதால் பானையை தங்களுக்காக எடுத்துக்கொள்ள தீர்மானித்தனர். தேவேந்திரனின் மகன் ஜெயந்தன் அண்ட மோதலின் நடுவில் ஒரு துணிச்சலான நகர்வை மேற்கொண்டார். அவர் ஒரு காகமாக மாறி அமிர்த கலசத்தை பிடித்து வானத்திற்கு சென்றார். ஆனால் பிசாசுகள் வானம் முழுவதும் அவரை பின்தொடர்ந்து தங்கள் முயற்சியில் இடைவிடாமல் ஈடுபட்டன. பிரபஞ்சத்தை படைத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு ஜெயந்தன் பிடிபட போகிறார் என்பதை உணர்ந்தபோது ஒரு தந்திரமான திட்டத்தை கொண்டு வந்தார். விஷ்ணுமூர்த்தி ஒரு வசீகரமான பெண்ணின் தோற்றத்தை எடுத்து தனது வசீகரிக்கும் அழகால் பின்தொடர்ந்த பேய்களை எதிர்த்தார். அசுரர்கள் மயங்கி கொண்டிருந்த போது ஸ்ரீ மகாவிஷ்ணு அமைதியாக தேவர்களுக்கு மட்டுமே அமிர்தத்தை கொடுத்தார். பிரயாக்ராஜ், உஜ்ஜைன், நாசிக் மற்றும் ஹரித்வார் ஆகிய 4 புனித தலங்களில் நடந்த இந்த வான நிகழ்வின் போது விலைமதிப்பற்ற அமிர்தத்தின் துளிகள் பூமிக்கு இறங்கின. இந்த இடங்கள் புனித இடங்கள் ஆகின்றன. மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா அங்கு நடத்தப்படுகிறது. பூமியில் மனித குலத்தின் மிகப்பெரிய கூட்டமான கும்பமேளா தெய்வீக நிகழ்வை குறிக்கிறது மற்றும் கடல் கலக்கும் போது ஏற்பட்ட அண்ட சீரமைப்பை குறிக்கிறது. வருடத்தின் சில நேரங்களில் புனித நீரில் மூழ்குவதன் மூலம் ஒருவர் நிர்வாணத்தை அடைய முடியும் மற்றும் வாழ்க்கை மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் என்று நம்பப்படுகிறது. கும்பமேளாவில் நடைபெறும் ஞானம் பெறுவதற்கான ஆன்மீக பயணத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆசீர்வாதங்களை தேடி தங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். இது இயன்றவரை ஒரு புனித யாத்திரையாகவே உள்ளது. கடல் கலங்குவதும் அதன் விளைவாக வரும் கும்பமேளாவும் பற்றிய புராண கதை நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான முடிவில்லாத போரை நினைவூட்டுகிறது. அதேபோல் ஞானம் பெறுவதற்கான முடிவில்லாத முயற்சியையும் நமக்கு நினைவூட்டுகிறது. 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகா கும்பமேளா இன்று தொடங்குகிறது. மகா கும்பமேளா என்பது இந்திய நாட்டில் நடைபெறும் மிக பிரம்மாண்டமான விழாக்களில் முதன்மையானதாகும். உலகின் மிகப்பெரிய விழாவாக அறியப்படுவது, அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் அறியப்படுவது இந்த மகா கும்பமேளா விழாதான். சந்நியாசிகள், துறவிகள், சாமானிய மக்கள், ஆண்கள், பெண்கள், வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது. கும்பமேளா திருவிழா ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி மற்றும் நாசிக் ஆகிய 4 இடங்களில் தான் நடத்தப்படும். இருந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது. கும்பமேளாவின் வகைகள். மொத்தம் 4 வகையான கும்பமேளாக்கள் உள்ளன. அதாவது ஆர்த் கும்பமேளா, பூர்ண கும்பமேளா, மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா ஆகியவை உள்ளன. இவை ஒவ்வொன்றிற்கும் வித்தியாசம் உள்ளது. ஆர்த் கும்பமேளா 6 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது. இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படும். பூர்ண கும்பமேளா இது 6 ஆண்டுகளான 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வார், பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜயினி ஆகிய 4 இடங்களிலும் நடத்தப்படும். மக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். இதை சோட்டா கும்பமேளா என்றும் சொல்வதுண்டு. மகா கும்பமேளா இதுதான் 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது. 12
பூரண கும்ப மேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும். இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும். கும்பமேளா தினத்தில் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பானதாகும். மகர சங்கராந்தியான பொங்கல் திருநாளன்று துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான 44 தினங்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். நவ கிரகங்களில் சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த ஆண்டு வர உள்ளது. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி துவங்கி, அதாவது இன்று துவங்கி பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது கங்கை, யமுனை, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும், மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகா கும்பமேளாவின் நிகழ்வுகள். மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும். யானைகள், குதிரைகள், ரதங்கள், மின்னும் வாள்கள் ஆகியவற்றிற்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்துச் செல்வார்கள். ஜனவரி மாதம் 13ஆம் தேதியாகிய இன்று பௌர்ணமி நீராட்டத்துடன் துவங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மகர சங்கராந்தி தினத்தன்று நீராடல், ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அமாவாசை ஸ்நானம், பிப்ரவரி 3ஆம் தேதி வசந்த பஞ்சமி ஸ்நானம், பிப்ரவரி 12ஆம் தேதி மாக பௌர்ணமி ஸ்நானம், பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய உள்ளது. கும்பமேளாவில் கலந்து கொள்ள முடியாத பக்தர்கள் செய்ய வேண்டியது. இந்த ஆண்டு மகா கும்பமேளாவில் 35 முதல் 40 கோடி வரையிலான மக்கள் கலந்து கொள்வார்கள், கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அகோரிகளும் சாதுக்களும் துறவிகளும் பிரயாக்ராஜில் குவிய துவங்கிவிட்டனர். கலாச்சார நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், உணவு கடைகள் என கோலாகலமாக நடைபெற உள்ள மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு கோடிக்கணக்கானவர்கள் புனித நீராட உள்ளனர். இதனால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பிரயாக்ராஜ் முழுவதும் செய்யப்பட்டுள்ளன. கட்டுப்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீராடினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பிரயாக்ராஜ் செல்ல இயலாதவர்கள் தங்கள் பகுதியில் உள்ள புனித நதிகள், திரிவேணி சங்கமங்களில் புனித நீராடி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பலனை பெறலாம். மகா கும்பமேளாவின் வரலாறு இனிதே நிறைவடைந்தது.